ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வால்பாறைக்கு தான் ட்ரிப்பு போயிட்டுருக்கோம். அங்கே போகிறப்ப ஏற்படுற அனுபவங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். வாங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணலாம். நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆயிடுச்சு காலையில். மொத்தம் என்பிஆர் காலேஜை தாண்டி போயிட்டுருக்கோம். போக வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து 210 கிலோமீட்டர் காட்டுது வால்பாறைக்கு. நீங்களும் எங்களோட சேர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த நீண்ட ரோடு ட்ரிப்பில் ஒரு பக்கம் இயற்கையோட பயணம், இன்னொரு பக்கம் 2 சேட்டக்கார பயல்களோடு சேர்ந்து இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்கே கிளைமேட் எப்படி இருக்குது, நாங்கள் என்னென்ன சாப்பிட்றோம் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பணும்னு பிளான் பண்ணோம். லேட் ஆயிடுச்சு. கிளம்புற டைமே வந்து 8 மணி ஆயிடுச்சு. நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிறது வந்து இன்னும் 4.5 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். திண்டுக்கல் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. கரெக்டான டைம் இன்றைக்கி தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ட்ராவல் பண்ணேன் கரெக்டாக 3/4 மணி நேரம் ஆயிருக்குங்க நம்ம ஏரியாவிலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா மற்ற நாளில் நாங்கள் கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துலேயே திண்டுக்கல் ரீச் ஆகிடுவோம். ஒரு வழியாக திண்டுக்கல் சிட்டியை கடந்தாச்சுங்க. கடந்துட்டு அடுத்து கோயம்புத்தூர் ரோட்டில் நேராக போகணும். அடுத்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு போகிறதுக்கு இடையில எங்கேயாச்சும் நல்ல ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணுறோம். இன்றைக்கி செம்ம டிராஃபிக்குங்க. ரோடு ஃபுல்லாகவே வண்டி. இங்கே பாருங்க, நிறைய வண்டி ட்ராவல் ஆகிட்டே இருக்குங்க. எப்போ வந்தாலுமே இந்த ரோட்டில் கனரக வாகனங்கள் வந்து எப்பயுமே அதிகமாக ட்ராவல் ஆகுங்க. மெயினான ரோடுங்கிறதுனால அதிக வண்டிகள் கனரக வாகனங்கள் தான் அதிகமாக கிராஸ் ஆகுங்க. நைட் டைம்லாம் பயங்கரமாக இருக்கும். வண்டி சருன்னு 2 பக்கமும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். வால்பாறை போகணும். நைட்லாம் ரொம்ப நேரமாக தூங்கவே இல்லை. காலையில் லேட்டானதுக்கு காரணம் அவன்தான். கரெக்டாக 7 மணிக்கு கூட எந்திரிக்கலை. நாங்கள் தான் மறுபடியும் எழுப்பி அப்படியே கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ட்ராவலில் இன்னும் டயர்டாகவே இருக்கார். மறுபடியும் வண்டியில் எல்லா பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோகன் ஒரு ஆள் தான் முழிச்சிருக்கேன். ரோகனும் நானும் தான் இப்போ நல்லா ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம். எங்கேப்பா போகிறோம்? எங்கே போகிறோம்? வால்பாறைக்கா? சரி. வெயில் இன்றைக்கி நல்லா அடிக்குதுங்க. சரியான வெயிலாக இருக்குது. இப்போ கரெக்டாக நம்ம பிஎஸ்என்ஏ காலேஜை தாண்டி போயிட்டுருக்கோம். பிஎஸ்என்ஏ காலேஜுக்கு அடுத்து இன்னொரு ஏதோ ஒரு காலேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வர்றப்போ பார்த்தோம். அது என்ன காலேஜ், கவர்மெண்ட் காலேஜா இல்லை என்ன காலேஜுன்னு தெரியலை. 3 நாளில் நல்லா மேகமூட்டமாக இருந்துச்சு நம்ம ஊரில். இன்றைக்கி வெயில் பயங்கரமாக இருக்குது. வால்பாறையில் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு தெரியல. லாஸ்ட் டைம் போனவங்க வந்து இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க ஹெவியாக. நம்மளுக்கு என்ன கொடுத்து வச்சுருக்குன்னு பார்ப்போம். மழை பெய்யுதா, மிஸ்ட் மட்டும் இருக்கா? சத்திரத்துக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். ஃபுல் பண்ணி 1 வாரம் ஆச்சு. ஆனால் ட்ரிப்பு தான் ஒவ்வொரு நாளும் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி சண்டே கரெக்டாக டைமிங் கிடச்சிருச்சு. அதனால் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல்லேருந்து ஒட்டஞ்சத்திர ரோடு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. இந்த கோயிலில் தாங்க நாங்கள் பழனி பாத யாத்திரை வர்றப்ப இங்கேருந்து தங்கி நைட் ஸ்டே பண்ணிட்டு காலையில் பழனிக்கு நடந்து போவோம். இப்போ கரெக்டாக டைம் வந்து 9 மணி ஆச்சு. நம்ம வந்து ரெட்டியார் சத்திரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஒட்டஞ்சத்திரத்துக்கு கரெக்டாக 12 கிலோமீட்டருங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். ஹரிபவன்கிற ஹோட்டல் வந்திருக்கு. இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஹோட்டல் ஹரிபவன். லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. மறுபடியும் ட்ரை பண்ண போகிறோம்.
அத்தியாப்பா ஆமாம். இங்கே பாரு கழுதையை பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. என்னப்பா கழுதை என்ன பண்ணுது? இதுதான் கழுதை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம். சாப்பாடு நல்லா இருந்துச்சு, காஃபிலாம் நல்லா இருந்துச்சு, ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா நீட்டாக இருக்குங்க. அடுத்து நம்ம பொள்ளாச்சி போக போகிறோம். பொள்ளாச்சி போக போகிறோம். நேராக வால்பாறை போயிடலாம். ஆமாம், பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை கிளம்புறதா இருந்தால் எல்லோரும் காலையில் வெள்ளனா கிளம்புனா, நம்ம எங்களை மாதிரி லேட்டாக கிளம்புனீங்கன்னா போயிட்டு வர ரொம்ப லேட்டாகும். நாங்கள் 1 டே ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு தெரியல. இப்போ ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸ் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். இங்கேயே டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இன்னும் 3 மணி நேரம் ட்ராவல் டைம் காட்டுது நம்ம வால்பாறை போகிறதுக்கு. கோமங்கலம் புதூர் டோல்கேட்டை தான் இப்போ ரீச் பண்ண போகிறோம். இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய காற்றாலை மிஷின் இருக்குங்க. காற்று அடி செம்மையாக அடிக்குது இன்றைக்கி. நம்மளுக்கு இன்னும் 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் இருக்குது. பொள்ளாச்சி மெயின் ரோட்டிலேருந்து இப்போ எரசனம்பட்டிங்கிற ஊர் வழியாக ஒரு கட் ரோடு போகுது. இன்னும் ஒரு ட்ரெயின் ட்ராக் வருதுங்க. ட்ரெயின் ட்ராக்கை தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போய்கிட்டுருக்கோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே எல்லாம் தென்னந்தோப்பு மட்டும்தாங்க இருக்குது. அதுக்கு நடுவில் போகிற பாதை அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயிட்டுருக்க பிளேஸ் எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, ஆனைமலைங்கிற ஊருக்கு ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கோம். ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஏன்னா அதிகமாக வேகத்தடை தான் இருக்குது, ஆனால் ரோடு நல்லா இருக்குது. இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணுமா? Continue on State Highway 78 for 43 kilometers. இப்போ போய்கிட்டு இருக்க இடத்துலேருந்து கரெக்டாக வால்பாறைக்கு 50 கிலோமீட்டருங்க. நம்ம ட்ரைவ் பண்ணி போகிற ஸ்பீடை பார்த்தா இன்னும் ஒரு 1.5 hour ஆகும்னு நினைக்கிறேன். கூடவே ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நார்மல் ஸ்பீடில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஆலியார் டேமுக்கு வந்து இன்னும் 7 கிலோமீட்டர்னு போர்டு இருக்குது. நம்ம வந்து நேராக வால்பாறைக்கு போயிட்டு வரும்போது டைம் இருந்துச்சுன்னா அப்படியே டேமை விசிட் பண்ணிட்டு வரலாம். இல்லை அங்கே வால்பாறை போகிற வழியிலேயே அங்கே வியூ பாயிண்ட் இருக்குன்னாங்க. ஆலியார் டேமை பார்க்குற மாதிரி வியூ பாயிண்ட் இருக்கான். அந்த வியூ பாயிண்டில் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம். ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த மலையோட அழகு அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இளநீ குடிக்க நிப்பாட்டிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆலியார் டேம் வியூவை பாருங்கள். நம்ம செக் போஸ்ட்டை தாண்டி வியூ பாயிண்ட், ஒரு சின்ன வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குறோம். டேமில் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் டாப்புக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். 40 வரைக்கும் நம்ம சொன்னோம். ஃப்ரெண்ட், நம்ம வந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். வெற்றிகரமாக 20 கொண்டை ஊசி வளைவு ஏறிட்டோம். வண்டியை நிப்பாட்டியிருக்கோம். இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஹில்ஸ்னாலே அது ஒரு தனி அழகுதே. அதில் ட்ரைவ் பண்ணி போகிறது அதை விட இன்னும் மேற்கொண்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம ட்ராவல் பண்ணி வரும்போது ரொம்ப ஸ்பீடாக போகாமல் ஸ்லோவாக அந்த இயற்கையின் அழகை ரசிச்சுக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு அந்த மெமரிஸை பற்றி பேசிக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. மொத்தம் இங்கே 40 ஹேர்பின் பெண்டு இருக்காங்க. 40 ஹேர்பின் பெண்ட்லேயும் ஒரு 7-8 பெண்டு கொஞ்சம் ரொம்ப ஏற்றமாக இருக்குமா.
நம்ம ட்ராவல் பண்ணி வரும்போது கொஞ்சம் கவனமாக மெதுவாக பார்த்து இது மாதிரி பெண்டுங்களில் ஏறணும். இங்கே இருக்க 40 கேர்பின் பெண்டுக்கும் ஒவ்வொரு கேர்பின் பெண்டுக்கும் ஒவ்வொரு விலங்குகளோட பேரை வச்சுருக்காங்களாம். அந்த 40 கேர்பின் பெண்டுக்கும் 40 விலங்குகளோட பேர் வந்து வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் பெரிய பள்ளத்தாக்கு, ஒரு பக்கம் பெரிய மலை, நடுவில் அழகான ரோடு. இந்த மாதிரி இடங்களில் ட்ராவல் பண்ணி வரும்போது சேஃப்டி தாங்க நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. அதனால் கவனமாக நம்ம ட்ரைவ் பண்ணி போகணும். ஃப்ரெண்ட்ஸ், வியூஸை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். காற்று நல்லா ஜிலு ஜிலுன்னு வீசுதுங்க, பயங்கர கூலிங்காக இருக்குது. இன்னும் 19 கிலோமீட்டர் இருக்குது வால்பாறைக்கு. அதுக்கு முன்னாடியே இருக்க இதெல்லாம் தேயிலை எஸ்டேட்டு. கீழே வரப்போ கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது, காற்று நல்லா ஜிலு ஜிலுன்னு வீசுதுங்க. செம்மையாக இருக்குது லொக்கேஷன். வால்பாறைக்கு வந்தீங்கன்னா இந்த மசாலா பொரி சாப்பிட்றத மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு முறை இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். காரப்பொரி வாங்கினோம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு இன்னும் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் கிளம்பிடுவோம். எல்லோரும் ஒரு முறை வால்பாறை வந்துடுங்க. ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க. வால்பாறை என்னும் சொர்க்கத்துக்குள் இப்போ நுழைஞ்சாச்சு உள்ள. சைட் சீனு செம்மையாக இருக்குது, அவ்வளோ கூலிங்காக இருக்குது கிளைமேட். ஃப்ரெண்ட்ஸ், டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அடர்த்தியாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது. இந்த போட் ஹவுஸ் இருக்காமோ, போமா போட் ஹவுஸ். குரங்குகள் வந்து ரோட்டில் இறங்கி போகாமல் இருக்கிறக்காண்டி மேலே பெல்ட் மாதிரி போட்டிருக்காங்க ஃபாரஸ்ட்லேருந்து. அதிலே குரங்குகளை யூஸ் பண்ணிக்கிறோம் போல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வால்பாறை வந்தாச்சு. லஞ்சு சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. லஞ்சு சாப்பிட்டு அடுத்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறோம். கூழாங்கல் ஆறு 3 கிலோமீட்டர் இருக்கும், அதுக்கு போய்ட்டு வருமாலேன்னா போய்ட்டு திரும்புவோம். கூழாங்கல் ஆறு 3 கிலோமீட்டர் இருக்கும். இந்த அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பணும்னு போட்டிருக்கு. எல்லாம் டீ எஸ்டேட்டாகவே இருக்குது. வால்பாறையில் ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து சைட் சீன் மட்டும்தாங்க இருக்குது. ஹில்ஸ் ட்ரைவையும் கூலிங் கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வாங்க, நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட போகிறோம். இந்த கடைக்கு இதையும் போயிட்டுருக்கேன். எல்லோரும் சாப்பிட்டு அப்புறம் கிளம்ப போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டீ எஸ்டேட்லாம் இருக்குங்க. அதே மாதிரி கிளைமேட் நல்லா க்ளவுடியாக சூப்பராக இருக்குது, கூலிங்காக. இங்கே நிறைய சிறுத்தைகள், யானைகள் இதெல்லாம் அடிக்கடி நடமாறுமாங்க. எந்த சைடு பார்த்தாலும் அப்படியே க்ளவுடியாக இருக்குது காய்ஸ், ஸோ க்ளவுடி. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி மேலேயும் வந்து க்ளவுடாக இருக்குது. எங்கிட்டு பார்த்தாலும் க்ளவுடு தான் காய்ஸ். பேசிகிட்டு இருக்கும் போது க்ளவுடு மேலே இருந்து அப்படியே டைரெக்டாக இறங்கிருச்சு பார்த்தீங்களா கீழே. எப்பா செம்மையான கிளைமேட்டுங்க. இங்கேருந்து கூழாங்கல் ரிவர் வந்து வெறும் 1/2 கிலோமீட்டர் தான். இப்போ நம்ம கூழாங்கல் ரிவருக்கு போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ
ப்ரெட் ஆம்லேட்டும் மேகி மட்டும் சாப்பிட்டு லஞ்சை முடிச்சிட்டோம். அடுத்து கூழாங்கல் ரிவரை நோக்கி இப்போ போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கூழாங்கல் ரிவருக்கு வந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸுனாங்க. இந்த மாதிரி ட்ராவல்களில் நம்ம குடும்பங்களோடு ஸ்பெண்ட் பண்ணுற டைம், நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் பல வருடங்கள் கழிச்சும் நம்ம நினைவில் கண்டிப்பாக நிற்குங்க. ஸோ எல்லோரும் ட்ராவல் பண்ணிடுங்க. மறக்காமல் வால்பாறைக்கு ஒரு தடவை வந்து பார்த்துருங்க. இப்போ நம்ம வால்பாறை பயணத்தை முடிச்சுக்கிற டைமிங் வந்தாச்சு. ஊருக்கு மறுபடியும் நம்ம கிளம்பிட்டோம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். என்றும் உங்களுடன் TN57 ட்ராவல் buddies. பாய்.